இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலையும் ரிசல்ட் வந்தால் கூட ஒரு பர்டிகுலர் தொகுதியில் மட்டும் ரிசல்ட் வரதுக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் இழுத்துச்சு. அந்த தொகுதி தான் என்ன அப்படின்னா திருப்பத்தூர் தொகுதி. ஒரு எதிர்பார்த்த ஒரு மினிஸ்டரோட தொகுதி. ஸோ அதனால் அந்த தொகுதி ரொம்ப நேரம் இழுத்துது. அந்த தொகுதியில் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வந்து டிவிகேவோட திரு சேனாதிபதி வந்து ஜெயித்தார். ஸோ அந்த கேஸை பற்றி நான் ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருந்தார். அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும், அதை பற்றி இப்போது அந்த தாவேக்காவோட எம்எல்ஏவோட பலம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் டிகோட்ஸ். எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து தாவேக்காவோட வந்து 108 எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. அதில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணியிருந்தார். தலைவர் விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட பலம் வந்து 107 இருக்குது. இப்போ சில கட்சிகளோட கூட்டணியில் சேர்ந்து இப்போ ஒரு முதல்வராக பதவி ஏற்றார். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நேற்று எல்லா எம்எல்ஏவுகளுக்கும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற டைமில் திமுகவோட முன்னமைச்சர் வந்து பெரிய கருப்பன் வந்து அந்த ஹைகோர்ட்டுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துருந்தார். அதாவது நான் ஒரு ஓட்டில் தோற்றுருக்கேன், அந்த ஒரு ஓட்டை மறுபடியும் ரீகவுண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, அவர் கொடுத்த ஒரு ஓட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த தபால் ஓட்டு எண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த தபால் ஓட்டு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில், திருப்பத்தூர் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் தான் வந்து பெரிய கருப்பன் வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து நின்றுந்தார். அந்த தொகுதியில் வந்து எதிர்த்து போட்டிக்கிட்ட டிவிகேவோட வேட்பாளர் வந்து அவரை விட ஒரு ஓட்டு வந்து அதிகமாக வாங்கிட்டு அவர் வந்து ஜெயிச்சிட்டார். இப்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போக வேண்டிய ஓட்டு, திருப்பத்தூர் தொகுதியில் இருக்கிற ஓட்டு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போயிடுச்சு, அதை வந்து தபால் ஓட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இப்போ இருக்கிற தேர்தல் அதிகாரி ரிஜெக்ட் பண்ணிட்டார். இவர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு, அந்த கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யார் தலைமை தேர்தல் அதிகாரியோ நீங்கள் வந்து எங்கிட்ட முறையாக அதை விசாரணை பண்ணி சொல்லணும்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து தலைமை தேர்தல் அதிகாரி திங்கட்கிழமை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சுது, வேலை முடிஞ்ச இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டி வந்து அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி கரெக்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கல, அதனால் வந்து அதை பற்றி நம்ம பேச முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அகைன் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஏதாவது ரீகவுண்ட் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரீகவுண்ட் வைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. அதாவது இப்போது ரீகவுண்டிங் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கோர்ட்டில் தான் நம்ம வந்து அதை வந்து கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் போட்டு கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, கண்டிப்பாக அந்த ஒரு சீட்டு கவுண்ட் பண்ணணும். அந்த கவுண்ட் பண்ணுற வரைக்கும் நேற்று வந்து பதவியேற்ற தாவேக்காவோட திருப்பத்தூர் எம்எல்ஏ வந்து பதவியேற்றத்தோடு இருக்கணுமே தவிர, அங்கே போயிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது இல்லைங்களா. இப்போ கரெக்டாக 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து அது கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது தாவேக்காவுக்கு வந்து 107 எம்எல்ஏவில் 106 எம்எல்ஏ மட்டும்தான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணணும். அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் எடுத்துக்கூடாது. ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இடைக்கால தடை விதிக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க அந்த தொகுதியில் இருக்கிற எந்த ஒரு நலத்திட்டத்தையுமோ அவங்க இருக்கிற ஃபண்டையோ அந்த எம்எல்ஏ எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எது வரைக்கும் அப்படின்னா, இதை வந்து மறுபடியும் எல்லா தபால் ஓட்டையும் மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணணும். அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போன அந்த தபால் ஓட்டு திருப்பத்தூர் தொகுதியான தபால் ஓட்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் டெஃபினட்டாக இந்த எம்எல்ஏவோட பதவியில் இருக்கிற எந்த ஃபண்டையோ எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் இன்றைக்கி வந்து அதிரடியாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ இது யாருக்கு பேக் அடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போது இந்த தொகுதியில் வந்து அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு 107 பலம் வந்து தாவேக்காவுக்கு இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் ஒரு வேளை அவர் தோத்துட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக டிஎம்கேவுக்கு வந்து ஒரு சீட்டு இன்க்ரீஸ் ஆகும், அங்கே வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு சீட்டு குறையும். ஸோ இதனால் வந்து தாவேக்காவோட பலம் குறையுமா, அவங்கள வந்து மறுபடியும் ஃப்ளோர் டெஸ்ட்டில் தோப்பாங்களா அப்படின்னா 100% தோக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ளோர் டெஸ்ட், நாளைக்கு நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்டில் 200% அவர் வந்து ஜெயிக்க போகிறார் தாவேக்காவோட தலைவர். எப்படி அப்படின்னா, நேற்று நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பேசும்போது ரெட்டலை வந்து தனியாக 2ஆக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதில் வந்து
திரு சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு 30 எம்எல்ஏ வந்து தாவேக்காவுக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது இம்மிடியேட்டாக இன்றைக்கி மார்னிங் வந்து அது நடந்திருக்கு. அதாவது தாவேக்காவில் வந்து 27 எம்எல்ஏங்க அவங்க டைரெக்டாக போயிட்டு இன்றைக்கி திரு விஜய் அவர்களை சந்தித்து உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸை பற்றி நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பதவியேற்க போகிறதுக்கு மீண்டும் சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, அதாவது திரு டிடிவி தினகரன் வந்து அவரோட அமமுக வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு. மன்னார்குடி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏ தொகுதி வந்து என்னென்னா, எங்களை அறியாமலே எங்கள் எம்எல்ஏ பதவியை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா மேலே கவர்னர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து சபாநாயகரை வந்து பற்றி பேசும்போது திரு அந்த அமமுகவோட வேட்பாளர், அதாவது எம்எல்ஏ, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் தப்பாக இருந்தால் அதை மறந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமமுகவோட ஒரே ஒரு வேட்பாளர் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. அது மட்டும்தானா அப்படின்னா, அவர் மேலே வந்து இன்றைக்கி கட்சியிலேருந்து அவரை நீக்கியிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவர் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாத இப்போ தாவேக்காவுக்கு எப்படி பலம் கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ திமுகவோட சார்பில் தான், திமுகவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்ததுனால தான், அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாமே ஆதரவு கொடுத்ததுனால தான் டெஃபினட்டாக அவருக்கு வந்து 120 பலம் கிடச்சிது. சப்போஸ் இவங்க எல்லாருமே வாக் அவுட் ஆகிட்டாங்க, மறுபடியும் எதிர்கட்சிக்கே போயிட்டாங்கனாலும் கண்டிப்பாக ஏடிஎம்கே வந்ததுனால அவங்களுக்கு பெரிய பலம் தான். ஏன் அப்படின்னா, அந்த 27 எம்எல்ஏ அங்கே போனதுனால கண்டிப்பாக தாவேகா வந்து மறுபடியும் ஒரு மெஜாரிட்டியான கவர்மெண்ட்டாக கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். இதுக்குள்ளே பெரிய பொலிட்டிக்கல் கேம் இருக்குது. ஆக்சுவலி இந்த பொலிட்டிக்கல் கேம் பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வாக்கில் இவர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?